ஒரு மனுஷனுக்கு காலம் இழுக்கிற சமயத்துல தன்னோட பலவும் பிரயோஜனப்படாது, தான் ஆற நம்பின்னு இருக்கோமோ அவளோட பலவும் பிரயோஜனப்படாது, எல்லாம் விபலம். அப்பதான் ஈஸ்வரனுக்கு சரணாகதியும் வரும். கொஞ்சமாவது தன்னோட பலத்திலேயோ தான் ஆசிரியிச்சுன்னு இருக்கிற வஸ்துக்களோட பலத்திலேயோ நம்பிக்கை இருக்கிற மட்டும் சரணாகதி வராது. சரணாகதின்னு சொல்லலாமே தவிர விசுவாசம் வராது. நம்ம பலம் இருக்கு, இல்லாட்டா நம்ம நம்பின்னு இருக்கிறவாளோட பலம் இருக்கு, தான் பாதி தெய்வம் பாதின்னு சொல்லுவாளே, அது இருக்கிற மட்டும் பிரயோஜனப்படாது, ஈஸ்வர காரியத்துல பிரயோஜனப்படாது, சாட்சா்காரம் உண்டாகாது. ஏதோ மகாசக்தி இந்த பிரபஞ்சத்துல சர்வ கர்மாக்களையும் நடத்திண்டு அவன் எல்லாத்தையும் நியந்திரணம் பண்றான். அவனுக்கு நான் சரணாகதி பண்றேன். ஜீவன் இந்த ஒரு சரணாகதி பண்றதுங்கிறது ஒரு கர்மா அல்ல, சரணாகதிங்கிறது ஞானம். தெரிஞ்சுட்டா போதும். தன்னோட சக்தி வாஸ்தவத்துல நம்ம சக்தின்னு சொல்றோமே, நம்ம சக்தியா அது? நம்ம உடம்புன்னு சொல்றோமே, நம்ம உடம்பா? உடம்பு வாஸ்தவத்துல நம்மளோடதான். நம்ம கேட்டுட்டு கிடைச்சதா? இஷ்டப்படுற மாதிரி அதை மாத்த முடியறதா? பல பேருக்கு எல்லாம் அழகா இருக்கணும்னு இருக்கு, உடம்பு வெளுப்பா இருக்கணுங்கிறது கருப்பா இருக்கு, அது வெளுப்பாக்க முடியுமோ? 80 வயசானாலும் பல்லு போகாம இருக்கணும்னு இருக்கு, பல்லு போகாம வச்சுக்க முடியுமோ? தலை நரைக்காம இருக்கணும்னு இருக்கு, அப்படியே வச்சுக்க முடியுமோ? எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கணும்னு இருக்க முடியுமோ? அந்த சரீரத்திலேயே சுவாதந்திரியம் இல்லை. சரீரம் பிரகிருதியோடதே தவிர நம்மளோடது அல்ல, நம்ம கண்ட்ரோல்லையும் இல்லை. சரணாகதி வந்துடுத்துனா, யதார்த்தத்துல ஒரு ஜீவனுக்கு சரணாகதிங்கிறது வந்துடுத்துனா உள்ள ஆத்ம வித்யை பிரகாசிக்கும்.